இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு மரத்தை வெட்டினதுக்காக ஒரு கிராமமே சாபத்துக்கு ஆளாகுதுங்க. அதுவும் அந்த சாபம் காரணமா அங்க யாராலையும் சாதாரணமா பேச முடியாதுங்க. அப்படி பேசினாலும் அது பாடலாக மாறும். இப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாபம் எப்படி வந்துச்சு, இதுல இருந்து இந்த கிராம மக்கள் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற நம்ம பிரதாப் கிட்ட அவரோட வக்கீலோ இது உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸா கொடுக்குறாருங்க. இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரதாப்போ அந்த பக்கமா வர குப்பை வண்டிக்குள்ள அதை தூக்கி போட்டுறாருங்க. அப்பதான் அந்த வக்கீலோ அந்த சூட்கேஸ்குள்ள தான் உங்க அப்பாவோட சொத்து பத்திரம் இருக்குன்னு சொல்றாருங்க. இதனால நம்ம பிரதாப்போ உடனே அந்த குப்பை வண்டியை நிறுத்தி அதுக்குள்ள இருக்கிற அவங்க அப்பா சூட்கேஸை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த பத்திரத்தை எடுத்து பாக்குறாருங்க. அதுல 99 ஏக்கர் லேண்ட் அவங்க அப்பா பேர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இதனால சந்தோஷமாகிற நம்ம பிரதாப் உடனே அந்த லேண்ட் இருக்கிற குபேரபுரத்துக்கு அவர் கிளம்பி போறாருங்க. இங்க குபேரபுரத்துல பாத்தீங்கன்னா குபேரா கோல்ட் மைன்ஸோட கார் டிரைவரோ பிரதாப்ன்ற பேர்ல அவங்க சொந்தக்கார பையனை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காருங்க. ஆனா அந்த பையனை இவர் நேர்ல பார்த்ததில்ல. அதனால அந்த நேரத்துல வர உண்மையான பிரதாப் தான் நடிக்க வந்த பிரதாப்னு நினைச்சிட்டு அவரும் கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. டிரைவர் காரை ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் பிரதாப்போ சடனா ரேடியோவை ஆன் பண்ணிடுறாருங்க. பாட்டுனாலே அலர்ஜின்றதுனால பாட்டை கேட்ட உடனே நம்ம கார் டிரைவரோ ஸ்டேரிங்கை விட்டுட்டு காதை பொத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதனால அந்த ஊர்லயே இருக்கிற ஒரே மரத்து மேல காரை மோதிடுறாருங்க. இப்ப அந்த மரத்துக்குள்ளேயே குடி இருக்கிற ஹீரோயின் கௌரி வெளியே வராங்க. இப்ப நீங்க இந்த மரத்துக்கிட்ட சாரி கேட்கலன்னா இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட இருந்து சாவியை பிடிங்கிடுறாங்க. இதனால டிரைவரோ நம்ம மரத்துக்கிட்ட சாரியும் கேட்டு கௌரி கிட்ட இருந்து சாவியும் வாங்கி காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகலங்க. இந்த சமயத்துல தான் டிரைவருக்கு கோல்ட் மைன்ஸ் ஓனரோட பொண்ணு ரேணு கால் பண்றாங்க. அப்பதான் கௌரியோ மைன்ஸ்ல வேலை செய்யறதுக்காக அவங்களோட பைக்ல கிளம்புறாங்க. அப்ப டிரைவரோ கௌரி கிட்ட நம்ம பிரதாப்போ மைன்ஸ்ல டிராப் பண்ண சொல்றாரு. ஆனா கௌரியோ பிரதாப்ப மரத்துக்கிட்ட சாரி கேட்க சொல்றாங்க. அவரும் கேக்குறாருங்க. ஆனா அப்ப கௌரியோ நீ பைக்ல பின்பக்கமா பார்த்தபடி உட்கார சொல்றாங்க. இது ஒரு மைன்ஸ்ல இருக்கிற ரேணுவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அப்ப ரேணுவோ அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட ஏன் இன்னும் ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஒர்க்கர்ஸோ கௌரி தான் அங்க இருக்க ஒயரிங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணான்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா ரேணுவோ இப்பவே அந்த ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ண சொல்றாங்க. இங்க பிரதாப பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க நம்ம கௌரியோ மலைக்கு கீழே இருக்கிற ஒரு கோயில் கிட்ட நிறுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களோ கீழே சாமியை கும்பிடாம மலையை பார்த்து கும்பிடுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற அர்ச்சகரும் நம்ம பிரதாப் கிட்ட மலைக்கு மேல இருக்கிறது கீரி புல்ல, அதுதான் நம்ம குபேரோட வாகனம், அதனாலதான் மக்கள் அவங்கள பார்த்து கும்பிடுறதா சொல்றாரு. இதுக்கு ஒரு மைன்ஸ் கிட்ட வர கௌரியோ அங்க வேலை செஞ்ச பிரசாத்துக்கு அடிப்பட்டு தூக்கிட்டு போறத பார்த்தவொடனே நம்ம பிரதாப்பை இறக்கி விட்டுட்டு நேரா அங்க ஓடி போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ரேணுவோ இந்த டோட்டல் மைன்ஸையும் நைஜீரியாவை சேர்ந்த ஸ்வகேலி கிட்ட வித்தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஆனா அவரோ இந்த லேண்டோட இன்னொரு ஓனர் வந்து சைன் பண்ணாதான் இந்த நான் மைனை வாங்கிக்குவேன்னு சொல்லிடுறாருங்க. அதனாலதான் அவங்க பிரதாப்ன்ற பேர்ல வேற ஒருத்தரை நடிக்க வச்சு அவரை சைன் வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல தான் ஒரிஜினல் பிரதாப் உள்ள நுழையிறாருங்க. ஆனா ரேணுவோ அது நடிக்க வந்த பிரதாப்னு சொல்லிட்டு கொடுத்த பத்திரத்தை கையெழுத்து போட சொல்றாங்க. அப்ப பிரதாப் ரேணு கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி நடிக்க வந்த பிரதாப் கிடையாது, உண்மையான பிரதாப் சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ரேணுவோ ரகசியமா பிரதாப் கிட்ட அந்த மைன்ஸ்ல எந்த தங்கமுமே கிடைக்கல, அதான் நைஸா இந்த ஸ்வகேலி கிட்ட தள்ளி உள்ளான் இருக்கும், ப்ளீஸ் கையெழுத்து போட்டுருங்கன்னு சொல்றாருங்க. ஆனா பிரதாப்போ அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு நம்ம ஸ்வகேலி கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கத்தை பாத்துருவோம் முதல்ல, அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன்னு சொல்றாருங்க. இதுக்கு ஸ்வகேலியும் ஒத்துக்கிறாரு. அப்ப ரேணுவோ பிரதாப் கிட்ட இந்த பழைய மைனிங் ஏரியால இருக்க அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நாங்க இன்னும் மைனிங் பண்ணலன்னு சொல்றாங்க. உடனே பிரதாப்பும் அங்கேயும் ட்ரை பண்ணி பாத்துடலான்னு சொல்றாருங்க. நீங்க ஷாக் அடிக்கிற ஏரியால பிரசாத் வேலை செஞ்சதுனால அவருக்கு ஷாக் அடிச்சிருந்தாங்க. இதனால கோவமான கௌரியோ ரேணு டவுன் டவுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேணுவோ அங்க வேலை செய்யற கௌரியோட அப்பா கிட்ட கௌரிய நம்ம பிரதாப்பை கொண்டு போய் பங்களால டிராப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாருங்க. அப்பா ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுக்காக நம்ம கௌரியும் நம்ம பிரதாப்ப அவங்க பங்களால விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கௌரியோ கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற முடி வெட்டுறவரோ இவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு கௌரியோ இந்த மயிரோட இன்னொரு ஓனரான பிரதாப் தான் இவருன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த முடி வெட்டுறவரோ இந்த விஷயத்த அந்த கிராமம் ஃபுல்லா பரப்பிடுறாரு. அந்த கிராமத்துல இருக்கிற டாக்டரோ நிறைய டிகிரி படிச்சிருந்தாலும் கம்மியான விலையில தான் வைத்தியம் பாக்குறத நம்ம பிரதாப் நோட் பண்றாருங்க. இதுக்கப்புறம் கௌரியோ திவாகர் ஒய்ஃப் வீட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரதாப் கிட்ட இருந்து ஒரு 500 ரூபா வாங்கி திவாகர் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகர் மயில வேலை செய்யும் போது
தான் இறந்து போயிட்டாங்க. அதுக்கான காம்பன்சேஷன் மைண்ட்ல இருந்து இன்னும் வரலங்க. இதனாலதான் கௌரியோ பிரதாப் கிட்ட இருந்து இந்த 500 ரூபா வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து இது அந்த காம்பன்சேஷன்ல ஒரு பங்குன்னு நினைச்சுக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் திவாகரோட அப்பாவோ திவாகர் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு திவாகர் ஒய்ஃபை பத்தி தப்பாவே நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் கௌரியோ பிரதாப்ப அவர் தங்குற இடத்துல டிராப் பண்றாருங்க. ஆனா அங்க இருக்கிற கௌரியோட பாட்டியோ பூச்சிக்கே சாவே கானான்னு சொல்லிக்கிட்டே நம்ம பிரதாப்போட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப அங்க வர கௌரி தான் கௌரியோட பாட்டிய சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு மரத்துல தங்கி இருக்க கௌரிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா அங்க வராருங்க. அப்ப கௌரியோ நீ எப்போதுமே ரேணு பக்கம் தான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவும் நீ அம்மாவா நினைக்கிற இந்த மரத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமேல நான் ஓம் பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கௌரி எழுந்திக்கும் போது அந்த மரத்தை வெட்டுறதுக்காக ரேணு அமிச்ச ஆள்கள் அங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க மரத்தை வெட்ட விடாம நம்ம கௌரி தான் தடுக்கிறாங்க. அப்ப அங்க வர ரேணுவோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் ஃபாரினர் கிட்ட டீல் பேசியிருக்கேன், இந்த மரத்துக்கிட்ட தோன்ற இடத்துல நம்மளுக்கு தங்க கிடைச்சிச்சுன்னா 3 தலைமுறைக்கும் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதுல அங்க இருக்கிற மக்களும் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஆனா கௌரியோ கீழே இருக்க கோடாரி எடுத்து நீங்க அந்த மரத்தை வெட்ட ட்ரை பண்ணீங்கன்னா நான் என்னோட உயிரை விட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க வர அவங்க அப்பாவோ பலாருன்னு அவங்க செவுட்லயே அரைஞ்சு அங்க இருந்து நம்ம கௌரியை இழுத்துட்டு போறாங்க. இந்த சமயத்துல ரேணுவோட ஆட்களோ அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மரம் சரிஞ்சு உழுகுற சமயத்துல நம்ம கௌரியோ அவங்க அப்பாவோட கையை உதறிட்டு நேரா மரத்துக்கு நேரா ஓடி வராங்க. அப்ப அந்த மரமும் கரெக்டா அவங்க மேல உழுக போகுதுங்க. அப்ப அங்க வர நம்ம பிரதாப் தான் நம்ம கௌரிய வெளியே எடுத்து அந்த மரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அப்ப பிரதாவோ ஆஃப்டர் ஒரு மரத்துக்காக நீ ஏன் சாக போறேன்னு சொல்லி கேட்க நம்ம கௌரியோ இது ஆஃப்டர் ஒரு மரம் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்கிற கடைசி மரம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா ஓடி போறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு கௌரியோ மலைக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல அங்க நிலநடுக்கம் ஏற்படுது. கரெக்டா கௌரி உட்காந்துருக்கு பக்கத்திலேயே மழை பிளவுபடுதுங்க. அப்ப அந்த பாறைக்கு நடுவுல ஒரு ஓட்டை விழுந்து குகைக்குள்ள போறதுக்கான வழியும் உண்டாகுது. அந்த குகைக்குள்ள நம்ம கௌரி விழுந்துடுறாங்க. அப்ப உள்ள உழுகிற கௌரியோ குகைக்குள்ள கடவுள் இருக்கிறதா சொன்னாங்க, ஆனா இங்க பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கௌரியோ ஊர்ல இருந்த ஒரே மரத்தை காப்பாத்துறதுக்கு இந்த ஊர் மக்கள் பேசவே இல்லை, அவங்களுக்கு பேச்சு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த குகைகளை ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகுதுங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் தங்கத்து மேல பைத்தியமா அலையிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த குகைக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் பேச ட்ரை பண்ணாலே எல்லாமே பாட்டு மாதிரி தாங்க வருது. இதனால குழம்பி போன ஊர் மக்களோ அந்த ஊருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போக முடிவு பண்றாங்க. அப்பதான் அந்த கோல்ட் மைன்ஸோட கார் டிரைவரோ ஒரு குட்டி யானையை எடுத்துட்டு நேரா வேகமா கிளம்புறாங்க. அதுல நிறைய ஊர் மக்களும் ஏறிக்கிறாங்க. அப்பதான் அந்த குட்டி யானைக்கு முன்னாடி சுயேரி ஓடி போயிட்டு இருக்காரு. இவர் குட்டி யானையால இடிக்கிறதுனால இடிச்சதுல பறந்து அந்த குட்டி யானையிலே வந்து அவர் உழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் குபேரபுரத்துல இருந்து வெளியே போகணும்னா அதுக்கு பக்கத்துலயே ஆப்போசிட்ல இருக்கிற மலையை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த உடன் பிரிட்ஜ்ல தான் நம்ம டிரைவரோ குட்டி யானையை விடுறாரு. கரெக்டா பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் குட்டி யானையில இருக்கிற ஓவர் வெயிட்னால கரெக்டா அந்த பிரிட்ஜ் இடிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பாதி அப்படியே இடிஞ்சு விழுந்துருந்துங்க. இதனால குட்டி யானையில இருக்கிற எல்லா மக்களும் ஊர் பக்கமா ஓடி வந்துடுறாங்க. கடைசியில அந்த குட்டி யானையும் பிரிட்ஜுக்கு அடியில விழுந்துருதுங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்களும் அந்த மலை கீழே இருக்கிற குபேர கோயிலுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டது தெரிய வருது. அப்படியே லைட்டா குபேர சிலையிலும் ஒரு பிளவு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்க. அப்ப அர்ச்சகர் பசவாவோ குபேரரோட கோபத்தால தான் இது நடந்திருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் இங்க வேண்டுதல் பண்ணிட்டு அதை நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற டாக்டரோ 50-70ல பிரான்ஸ்ல டான்சிங் ஃப்ளூ வந்திருக்கு, அதே மாதிரி இங்க சிங்கிங் ஃப்ளூ வந்திருக்கு, சரியான மெடிசன் எடுத்துக்கிட்டா 3 நாள்ல சரியாயிடும் சொல்றாருங்க. இந்த நேரத்துல அங்க வர குடிகாரன் தாசோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு குபேரனுக்கு வச்ச படையல நான் தான் எடுத்து சாப்பிட்டதா சொல்றாரு. இதனால ஊர் மக்களோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவரை தூக்கி அந்த குகைக்குள்ள போட்டுடலான்னு ட்ரை பண்றாருங்க. அப்ப அவர் கையில இருக்கிற சரக்கு பாடல் நேரம் அந்த குகைக்குள்ள உழுகுது. உடனே பயங்கரமா சத்தம் கேட்டவனே காசை கீழே போட்டுட்டு அந்த 4-5 பேரும் குகையில இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இதனால கௌரியோ அவங்களோட தம்பி கிட்ட இந்த சாபத்துக்கு காரணம் நான் தான், இதை யாருக்கிட்டையாவது சொல்லலாமான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தம்பியோ இந்த விஷயத்த நீ சொன்னா உன்னையும் என்னையும் ஊரை விட்டே அடிச்சு துரத்திடுவாங்க, அதனால அமைதியாரு, அதான் 3 நாள்ல சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு.
இந்த பக்கம் ரேணுவோட அப்பாவால நடக்க முடியாதுங்க, வீல் சேர்ல தான் உட்கார்ந்திருக்காரு. அவரும் பசவா கிட்ட நான் மைனிங் வேலை நல்லபடி நடந்தா இந்த மலை ஏறி 100 தடவை சுத்தி வரதா வேண்டியிருந்ததா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பசவாவோ உங்களுக்கு பதிலா உங்க பொண்ணு ரேணு அதான் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப ரேணுவோ பிரதாப் கிட்ட நீ என்கிட்ட 50-50 டீல் கேட்டல, அதனால நீங்க என் கூட சேர்ந்து சுத்துன்னு அவங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கடைசியில நம்ம ரேணு, சொகேலி, பிரதாப் 3 பேருமே அந்த மலை ஏறி 100 தடவை சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பசவாவை நம்புற ஊர் மக்களும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றினாலே இந்த சாபம் போயிடும்னு சொல்லிட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதனால பசவாவோ கல்லா கட்டுறாருங்க. இன்னொரு பக்கம் டாக்டரை நம்புற ஊர் மக்களோ அவர் ரெடி பண்ண மெடிசனை அவர் கேட்ட காசை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இது மூலமா டாக்டரும் கல்லா கட்டுறாருங்க. இதுல ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, இந்த நிலைமையில கூட தனியா இருக்கிற திவாகரோட ஒய்ஃபோ சாப்பாடு செஞ்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க ராசி இல்லாதவங்க நினைச்சிட்டு அதை அவங்க எல்லாரும் வாங்க மறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் திவாகரோட ஒய்ஃபை மீட் பண்ற நம்ம கௌரியோ எப்படியாவது நான் உனக்கு காம்பன்சேஷனை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா திவாகரோட ஒய்ஃபோ நான் காம்பன்சேஷனை எதிர்பார்க்கவே இல்லை, என் வயிற்றுல விளையாடுற குழந்தையும் இந்த ஊரோட குழந்தை தானே, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நாங்க இருக்கோம்னு சொன்னா மட்டும் போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் 3 நாள் ஆகியும் சாபம் சரியில்லாதனால டாக்டர் கிட்ட ஏன்னு கேட்டா அவர் நான் ஒரு மாட்டு டாக்டர்ன்ற உண்மையை உளறிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஏன் இன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு பசவா கிட்ட கேட்டீங்கன்னா நீ கொடுக்குற 10-20க்கு குபேரனை வந்து வாக்கு சொல்லுவான், நான் தான் சொல்ல முடியும்னு சொல்லி அவரோட மைண்ட் வாசியை வெளியே பேசிடுறாருங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் அவங்க பாடும் போது அவங்களோட உண்மையை எல்லாமே வெளியே வந்துருது. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மாவோ பிரதாப் கிட்ட இங்க இருக்கிறவங்களே புத்திசாலி நீதான், அதனால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுன்னு பாடுறாரு. அப்ப பிரதாப்போ நான்லாம் ஒரு புத்திசாலியே கிடையாது, ஏன்னா ஏற்கனவே கடன் ஏமாத்தினதுனால இப்ப நான் ஜெயில இருந்துட்டு தான் வந்தேன்னு உண்மையா பாடிடுறாரு. அப்ப ரேணுவோ உன்னை பார்த்த உடனே எனக்கு ஃப்ராடு தான் தோணுச்சுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரதாப்பும் நீயும் ஃப்ராடு தானேன்னு சொல்ல, ஆமா நானும் ஃப்ராடு தான், ஏற்கனவே லோன்ல இருக்கிற அந்த மைனை ஏமாத்தி வித்துட்டு நாங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறதுக்காக தான் பிளான் பண்ணோம்னு உண்மையா பாடிடுறாங்க. இது கேட்ட உடனே கௌரியோட அப்பாவோ அப்ப எங்க நிலைமைன்னு சொல்லி கேட்க உடனே ரேணுவோ உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, சம்பளம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா நீங்க வேலையை பார்த்தா பாடிட்டு அப்படியே நம்ம கௌரியோட அப்பாவை பலர்னு அரைஞ்சிடுறாங்க. இதனால கௌரியோட அப்பாவும் அந்த வேலையாட்களும் சம்பளம் தரலனா வேலை செய்ய முடியாது பாடிக்கிட்டே அப்படியே அவங்க வீட்டு முன்னாடி உட்காந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ரேணுவோ நாளைக்கு நீங்க வேலைக்கு வரலன்னா இனிமேல எப்பவும் வர வேணாம், உங்க பென்ஷன் சேலரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதனால கோபமான ஒர்க்கர்ஸோ கல் எடுத்து நேரா அவங்க வீட்டு மேல எறிறாங்க. அப்ப அங்க வர பிரதாப்போ அதை தடுக்கிறாரு. அப்ப பிரதாப்போ நம்ம கௌரியோட அப்பா கிட்ட நீங்க வேலை செய்யலன்னா வீட்டை எப்படி பாத்துக்க போறீங்கன்னு பாடுறாரு. அதுக்கு கௌரியோட அப்பாவோ நாங்க பட்னியா கிடப்புங்க தவிர எங்களை மனுஷனா மதிக்காத திமிரு பிடிச்ச இந்த ஓனர் கிட்ட வேலை செய்ய மாட்டோம்னு பாடிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. அப்ப பிரதாப்போ அங்க இருக்கிற கௌரி கிட்ட இந்த ஒர்க்கர்ஸை திரும்ப வேலைக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கு கௌரியோ அது கடவுளுக்கு தான் தெரியும்னு பாடிட்டு போயிடுறாங்க. இதனால பிரதாப்போ ஊர் மக்கள் காலையில கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க பாறையில என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா தான் உங்களோட சாபம் தீரும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் காலையில பசவாவும் ஊர் மக்களும் சாமிக்கு பூஜை பண்றதுக்காக அங்க தண்ணி தெளிக்கும் போதுதான் நம்ம பிரதாப் எழுதி வச்சதா பாத்துடுறாங்க. அத குபேரர் தான் எழுதி வச்சதாவா நம்பவும் செஞ்சிடறாங்க. அப்ப பசவாவோ அதை படிச்சு பார்த்துட்டு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம சாபம் தீரும்னு அதுல எழுதியிருக்கு, அதனால அவருக்கு பிடிச்ச தங்கத்தை நம்ம படைச்சாதான் நம்ம சாபம் தீரும்னு சொல்றாரு. ஆனா கௌரியோட அப்பாவோ இதுக்காக நாங்க மைண்ட்ல போய் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. அப்ப பிரதாப்போ ஊர் மக்களோட சாபத்தை விட உங்களுக்கு உங்க கோவம் தான் முக்கியம்னா கடைசி வரைக்கும் இப்படியே பாடிக்கிட்டே இருங்கன்னு பாடுறாரு. இதை கேட்ட உடனே கௌரியோட அப்பாவோ ஊர் மக்களுக்கு இந்த சாபம் தீரும்னா அதுக்காகவே நாங்க மைன்ஸ்ல வேலை செய்ய வரும்னு பாடுறாருங்க. இதுக்கப்புறம் கௌரியோட அப்பாவோ அவங்களோட வேலையாட்களும் மைனிங் பண்ணி அங்க கிடைக்கிற பாறைகளை தான் முதல்ல எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே பிரதாப்போ தங்கம் எப்ப கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கௌரியோட அப்பாவோ அதுக்கு டைம் ஆகும்னு சொல்றாருங்க. அப்ப ஸ்வகேலியோ பிரதாப் கிட்ட எங்க ஊர்ல டைனமைட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனா ரேணுவோ இங்க பண்றதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னதா சொல்றாங்க. இதனால பிரதாப்போ ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியே வந்த உடனே இவரே டைமர் மாமா எடுத்து நேரா மைன்ஸ்குள்ள போய் ஒரு இடத்துல சொருகுறாருங்க. அது டைம் ஆன் ஆகணும்னா சார்ஜ் பண்றதுக்காகவே அதுல ஒரு ஒயரை சொருவி வெளியே இருக்கிற ஒரு பாக்ஸ்ல சொருகுறாரு. இந்த சமயத்துல சொகேலி கரெக்டா அந்த மைன்குள்ள போறதுனால மறுபடியும் அந்த ஒயரை பிடிங்கி விட்டுட்டு நேரா மைன்குள்ள வந்து பாக்குறாரு. அங்க சொகேலி இல்ல. இதனால சொகேலிக்கு கால் பண்ணி பாக்குறாரு, அவரும் வெளியே இருக்கிறதா சொல்றாருங்க. இந்த நேரத்துல வெளியே இருக்கிற ஒர்க்கர் சீனுவோ இந்த பாக்ஸ்ல ஒயர் சொருவகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொருவி விட்டுறாருங்க. அப்போ உள்ள இருக்கிற டைமர் பாம் வெடிச்சு கரெக்டா அந்த மைடையே க்ளோஸ் பண்ணிடுது.
அப்ப அந்த மைனை மூடி இருந்த கல்லுகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அடிப்பட்ட நிலைமையில வெளியே வர பிரதாப்போ எனக்கு தங்கத்துல ஒரு கல்லு கிடைச்சிருச்சுன்னு அதை காமிக்கிறாருங்க. அப்ப கௌரியோட அப்பாவோ பிரதாப் கிட்ட, ஓனர் எங்களை வேலை வாங்கி பார்த்திருக்கோம், ஆனா ஒரு ஓனரே எங்களுக்காக வேலை செஞ்சதை இப்பதான் பாக்குறோம், இனில இருந்து நீங்க தான் ஓனர்னு பாடுறாருங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற கௌரிக்கோ லைட்டா பிரதாப் மேல ஃபீலிங் வந்துருதுங்க. பிரதாப்போட காயங்கள்லாம் சரியாறதுக்காக அவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப கௌரியோட அப்பாவோ பிரதாப் கிட்ட, இனிமே நாங்க இங்க வேலையை பார்த்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம கௌரி கூட அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இவரும் நேரா உட்கார போறாரு. அப்ப கௌரியோ, நீ நேராவே உட்காருன்னு சொல்றாரு. அப்ப கௌரியோ, நான் உன் வீட்டுக்கு ஊர் வழியா கூட்டிட்டு போவா இல்ல ஊரை சுத்தி கூட்டிட்டு போவான்னு சொல்லி கேட்க, அவரும் ஊரை சுத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்ப கௌரியோ பிரதாப்பா ஊரை சுத்தி கூட்டிட்டு போகும்போது திடீர்னு சார்ஜ் குறைஞ்சி அந்த பைக்கு நின்றுதுங்க. அப்பதான் கௌரியோ டிக்கில இருக்கிற சோலார் சார்ஜரை எடுத்து அந்த பைக்கை சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க அங்கேயே உட்காந்து சிரிச்சு பேசுறாங்க. அப்ப பிரதாப்போ, உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அவங்களும் வெக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் கௌரியோ மறுபடியும் பிரதாப்ப பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் போற வழியில நம்ம டிரைவரோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு குடிகாரன் தாஸ் மேல ஈட்டியால குத்த போறாரு. இதை பார்த்த உடனே பிரதாப்போ கையில இருக்கிற ரேடியோ ஆன் பண்றாரு. இதை கேட்ட உடனே அவர் அப்படியே ஸ்டண்ட் ஆகி நின்னுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த ரேடியோவை அவர் கையில இருந்து வாங்கிக்கிட்டு டிரைவர் அங்க இருந்து அமைதியா போயிடுறாரு. இதனால கௌரியோ, சூப்பர் பிளான் ஓனர் சார்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம ரேவோ, உன்னோட மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததும் அவன்தான்னு சொல்லிடுறாங்க. அப்ப கௌரியோ இது உண்மையான பிரதாப் கிட்ட கேட்க, அவர் ஆமான்னு சொன்ன உடனே இவங்க பலர்னு பிரதாப்போட கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. உடனே பிரதாப்போ, ஒரு மரத்துக்காக என்ன அடிப்பியான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கௌரியோ, நீ மட்டும் காரணமா இருந்தா உன்னை மட்டும் திட்டி வேண்டியிருப்பேன், உனக்கு மட்டும் சாபம் வந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோ, சாபத்துக்கான காரணம் இவன் தான் தெரிஞ்ச உடனே ஊர் மக்களை கூட்டி கௌரி கிட்ட, நீ என்னதான் வேண்டுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நான் குபேர கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தவறி குகைக்குள்ள விழுந்துகிட்டேன். அப்ப அந்த குகைக்குள்ள என் மரத்தை வெட்டும் போது இந்த ஊர் மக்கள் யாருமே தடுக்க வரல, அவங்களுக்கு பேச்சு எதுக்குன்னு சொல்லி கேட்டேன். உடனே மக்களும் அதான் நாங்க பாட ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்போதுமே பொய் தான் பேசுறாங்கன்னு சொன்னேன், அதனாலதான் நாங்க இப்போ உண்மையா பேச ஆரம்பிச்சிட்டோம்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க தங்கத்து மேல பைத்தியமா இருக்கிறதா சொன்னேன். அப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிக்க போதான்னு பயந்து போன மக்களும், இதை சரி செய்யணும்னா மறுபடியும் நீ தான் குகைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி உள்ள போட போறாங்க. அப்ப அங்க இருக்கிற பிரதாப்போ, மறுபடியும் உங்களை உள்ள அனுப்பிச்சிங்கன்னா வேற ஏதாவது சாபத்தை விட்டுருவான்னு சொன்ன உடனே அங்க பயந்து போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒர்க்கர் சீனுவோ, எங்களை காப்பாற்ற வந்தவங்க நீங்க தான், அதனால நீங்க உள்ள போனா எங்களை காப்பாத்திடுவீங்கன்னு சொல்லிட்டு சீனுவும் சில ஒர்க்கர்ஸும் சேர்ந்து நம்ம பிரதாப்பை தூக்கி குகைக்குள்ள போட்டுறாங்க. இதுக்கப்புறம் குகையில இருந்து பறந்த வந்து வெளியே உழுகிற நம்ம பிரதாப் திருத பலனும் பாரது பெலிதுன்னு புரியாத பாஷையில பேசி மயங்கிடுறாருங்க. இதனால அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அங்க திரும்ப எந்திரிக்கிற பிரதாப்போ, அவர் என்ன சொல்ல வந்தாலும் தீருத பலனும் பாரது பெரிதுன்னு வந்துட்டு இருக்குங்க. இதை கேட்ட உடனே அங்கிட்டு இருக்கிற ஜீனுவோ, இவர் நம்ம கௌரியோட பாட்டி மாதிரியே பேசுறாரு, சோ அவரை மாதிரியே பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அடுத்தது நம்மளும் பைத்தியம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் சொகையிலையோ ரேணுவை மீட் பண்ணி எப்படியாவது நம்ம பிரதாப் கிட்ட சைனா வாங்கிருன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம பிரதாப் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர நம்ம கௌரியோ, எனக்காக அந்த குகைக்குள்ள போனேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா பாடுறாங்க. அதுக்கு அவரோ தீருத பலன் தான் சொல்றாருங்க. இந்த நேரத்துல ரேணுவோ பிரதாப் கிட்ட சைன் வாங்குறதுக்காக அங்க வர்றதுனால கட்டலுக்கு பின்னாடி நம்ம கௌரி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரதாப் கிட்ட சொல்லி சைனை போட சொல்ல அவரும் சைனை போடுறாருங்க. ஆனா அவர் பேர்ல போடல, வேற ஒரு பேர்ல போட்டுறாங்க. இதுக்கப்புறம் கட்டில இருந்து வெளியே வர நம்ம கௌரியும் நம்ம ரேணுவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அங்க வர முகமுடி போட்ட நபரோ நம்ம பிரதாப்ப சாக்கு மூட்டையில போட்டு கட்டி ஒரு கார்ல போட்டு அங்கிருந்து வேகமா கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கௌரியோ வண்டி எடுக்க அதுலயே நம்ம ரேணுவும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த காரோ கடைசியா ஓல்டு மைன்ஸ் கிட்ட நிக்குதுங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஓல்டு மைன்ஸ் ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க குடிகாரன் தாஸும் கௌரியோட பாட்டியும் நிக்கிறாங்க. அதாவது கௌரியோட பாட்டி சொல்லி நம்ம குடிகாரன் தாஸ் தான் பிரதாப்ப அங்க கடத்திட்டு வந்திருக்காருங்க. இதுக்கப்புறம் பிரதாப்போ சரக்கு பாட்டில நம்ம கௌரி பாட்டி கிட்ட வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கௌரி பாட்டியோ நம்ம பிரதாப்போட கையை பிடிச்சிட்டு பூச்சேசி சாவே கானான்னு சொல்லிக்கிட்டு நேரா அந்த மைண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப கௌரி பாட்டியோ பூச்சைக்கு சாவே கானான்னு சொல்றாரு. உடனே பிரதாப்பும் தீருத பலனும் போரிட்டு பெரியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இதை பார்த்த உடனேவே அங்க இருக்கிற கௌரிக்கு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. ரெண்டு பேரையுமே ரொம்ப ஸ்லோவா மாறி மாறி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது, பிடிச்சிருக்க சாபம் உங்களை விட்டு விலகணும்னா அழிஞ்சு போனதை திரும்பி கொண்டு வாங்கன்னு வார்த்தை வருதுங்க. இந்த க்ளூ அவங்களுக்கு கிடைச்ச உடனே பழையபடி நம்ம பிரதாப்போ பாட ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ரேணுவோ கௌரியோ கௌரி பாட்டி கிட்ட பிடிச்சிருக்க சாபம் விலகணும்னா அழிஞ்சு போனது
திரும்பி கொண்டு வரணும்னா என்னன்னு சொல்லி கேட்க கௌரியோட பாட்டி நான் இப்ப சொல்றேன்னு அவங்களும் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கௌரி பாட்டியோ அந்த பாறையில இருக்கிற ஒரு மார்க்கை காமிச்சு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரதாப்போட அப்பா உதயும் பிரதாப்போட அம்மா சைலஜாமாவும் அந்த நேரத்துல பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஊரை மரம் செடி குடியெல்லாம் வளர்த்து பசமையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சைலஜாமாவோ கீழே இருக்கிற சின்ன செடியை கூட மிதிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அதோட உயிரையும் பெருசா மதிப்பாங்க. இந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை கையில ஒரு செடியோட விதையை கொடுத்து அந்த செடி விதைய மண்ணில புதைச்சிருவாங்க. இந்த நேரத்துல தான் சின்ன பசங்க அங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு தங்க கல்ல அங்க இருக்கிற நம்ம உதயோட ஃப்ரெண்டு பிரம்மாவோ பாக்குறாரு. இதனால பிரம்மாவோ சைலஜாமா கிட்ட இங்க இருக்கிற மரத்தை அழிச்சு இந்த நேரத்தை தோணுனா நம்மளுக்கு தங்கம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா சைலஜாமாவோ பிரம்மாவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா தங்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நம்ம உதயோ பிரம்மாவை கூப்பிட்டு இதை நம்ம பண்ணலாம்னு சொல்றாங்க. அதனால முதல்ல சைலஜாமாவை இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்றாங்க. இதுக்கு பிரம்மாவோ அவரோட செயினை கௌரியோட பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. இதனால கௌரியோட பாட்டியோ நம்ம சைலஜாமாவோட வயிற்றுல இருக்க குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தடவை உன் குழந்தை தங்கணும்னா நீ சிட்டிக்கு தான் போய் ஆகணும்னு போய் சொல்லிடுறாங்க. அப்ப சைலஜாமாவோ சிட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஊர்லயே பெரிய மரத்துக்கு மேல சாஞ்சி படுத்திருக்காங்க. அப்ப அங்க வர சின்ன வயசு கௌரியோ என்னோட செடி அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற கௌரியோட பாட்டியோ அவ வச்ச செடியோ நேத்து பெஞ்ச மழையில அழிஞ்சு போனதா சொல்றாங்க. உடனே சைலஜாமாவோ நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் இந்த மரத்தை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் சரின்றாங்க. சைலஜாமா சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் உதயோ அங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட நம்ம இந்த நிலத்து தோணுனா தங்கம் கிடைக்கும், அது மூலமா இந்த கிராமத்துல ரோடு காரு உங்களுக்கு வேணும்னு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாருங்க. இதுக்கப்புறம் சைலஜாமாவோ நம்ம பிரதாப் பிறந்த உடனே ஊருக்கு கிளம்பி வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க வளர்த்த மரம் செடியெல்லாம் அழிச்சு நிலத்தை தோண்டி அடியில மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மைன் ஸ்கூல்ல வர நம்ம சைலஜாமோ அங்க இருக்கிற பிரம்மாவை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்ப பிரம்மாவோ உதய்கிட்ட அவகிட்ட எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ உதயோ சைலஜாமாவை மைண்ட் ஸ்கூல்ல இன்னும் உள்ள கூட்டிட்டு போய் இங்க இருக்கிறது எல்லாமே தங்கம் தான், இது மூலமா நம்ம ரொம்ப டெவலப் ஆக போறோம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் மைண்ட் ஸ்கூல்லையே 2 மலையை கனெக்ட் பண்ற மாதிரி கைத்தோட சேர்த்த ஒரு உடன் பாலத்தை போட்டிருக்காங்க. அங்க நின்றுகிட்டு இருக்க சைலஜாமாவோ அவங்க குழந்தைய நம்ம உதய்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிறைய பேரை கொண்டு இருக்கோம், இந்த பாவம் என்ன பண்ண போதோன்னு சொல்லும் போது அந்த பிரிட்ஜ் அறந்து சைலஜாமாவும் கீழே உழுகுறாங்க. உழுகும் போது கீழே பாறைகளை வச்சிருக்க வண்டி மேல உளுந்து கீழே உழுகும் போது அந்த பாறைகள்லாம் அவங்க மேல உழுந்துருது. அந்த சமயத்துல கடைசியில அவங்க சாகும் போது சைட்ல இருக்கிற பாறை மேல அவங்க கையை வைக்கிறாங்க. அப்ப அவங்க ரத்த மார்க் அந்த பாறையில பட்டுருங்க. அப்ப இதை பாக்குற கௌரியோட பாட்டியோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லும் போது இப்ப எப்போதுமே ஒரு மாதிரி உளறிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உதயோ இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு அவங்க பிரதாப்பை தூக்கிட்டு அங்க இருந்து வெளியூர் போறாங்க. அதோட இந்த பிளாஷ்பேக் முடியுதுங்க. அப்ப கௌரியோட பாட்டியோ இந்த இடத்துலதான் உங்க அம்மா இறந்து போனாங்க, அதே மாதிரி உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா இந்த ஓல்டு மைன்ஸ் வழியா இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு வழி இருக்கு, அந்த வழியா நீ போயிருன்னு சொல்றாங்க. ஆனா அவரு போகாம இந்த பெரிய மரம் வெட்டி சாய்ச்சாங்க பாத்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரமே தன்னோட அம்மா மாதிரி நினைச்சு சாரின்னு கேட்கிறாரு. அடுத்த நாள் காலையில பிரதாபோ ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி நம்ம பிடிச்ச சாப்பிடும் நம்ம விட்டு நீங்கிறோம்னா அழிஞ்சு போனதை திரும்பி எடுக்கணும், அதாவது நம்ம அழிச்ச மரங்கள் எல்லாம் திரும்ப வந்தா நம்மளோட சாபம் நீங்கிடுன்னு சொல்றாரு. அதுக்காக என்னோட பத்திரங்கள் எல்லாத்தையும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 4-5 விதைகள் கொடுப்பேன், அந்த விதைகளை நீங்க நட்டு அந்த மரங்கள் வந்தா நம்மளோட சாபம் நீங்குன்றாரு. அப்ப பிரதாப்போ முதல்ல நம்ம திவாகரோட ஒய்ஃபுக்கு தான் நிலப்பத்திரத்தை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் நிலப்பத்திரத்தை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கையும் 4 செடிகளோட விதைகளையும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம கௌரியும் பிரதாப்பும் பைக்ல செடிகளை நடுறதுக்காக அங்க போறாங்க. ஆனா அவங்க கொடுத்த நிலத்துல அந்த மக்கள் எல்லாத்தையும் தங்கத்தை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரதாப்போ அவங்க கிட்ட உங்களோட சாவம் நீங்க வேண்டாமான்னு சொல்லி கேட்க அவங்களோ எங்களுக்கு பாட்டு பாடுறது பழகி போச்சு, எங்களுக்கு தங்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சுறுசுறுப்பா தங்கங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ரேணுவோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நீங்க அடுத்த 3 நாள் தோண்டி எடுத்து கொடுக்குற தங்கத்தை சுகேதி கிட்ட நல்ல விலைக்கு வித்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கௌரியோட தம்பியும் மலையை சுத்தியே இவ்வளவு தங்கம் கிடைக்குதுன்னா நம்ம குபேர குகைக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நேரா அங்க கிளம்பி போறாரு. இங்க கௌரியோ பிரதாப் கிட்ட இந்த ஊரை விட்டு போயிருன்னு சொல்றாங்க. அப்ப பிரதாப்போ இது என்னோட ஊருன்னு சொன்ன உடனே கௌரியும் பிரதாப்பும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கௌரியோட தம்பியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள போறாங்க. அப்ப கௌரியோட தம்பியோ முதல்ல அங்க இருக்கிற பாறைய கோடாரி எடுத்து அடிக்கிறாரு. அடுத்த செகண்ட் அந்த இடமே ஷேக் ஆகுதுங்க.
அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கௌரியோட தம்பியோ அவர் ஃப்ரெண்டை தொடுறாரு. உடனே அவர் ஃபுல்லா தங்கமா மாறிடுறாரு. அதே மாதிரி இங்க டாக்டருக்கும் கம்பவுண்டருக்கும் தங்கத்தால சண்டை வருது. இதனால டாக்டரும் கம்பவுண்டரை பிடிச்சி குழிக்குள்ள தள்ளி விட குழிக்குள்ள உழுகிற கம்பவுண்டரோ தங்கமா மாறிடுறாருங்க. இங்க பிரசாதும் அவங்க ஒய்ஃபும் தோண்டின தங்கத்தை நம்ம ரேணு கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்குறாங்க. அப்ப ரேணு கிட்ட பணத்தை வாங்கின உடனே முதல்ல என் குழந்தை கையில கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை கையில கொடுத்து குழந்தையோட கையை தொடுறாங்க. உடனே அவங்க குழந்தையும் தங்கமா மாறிடுது. ஒருத்தர் தொட்டாலே தங்கமா மாறுறதுனால யாரையும் தொடாம அவங்களுக்கு கிடைச்ச தங்கத்தை எடுத்துட்டு அங்க இருந்து மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. இதனால திவாகரோட ஒய்ஃபோட மாமனாரோ ஒன்னாதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப பிரதாப்போ ஓல்டு மைன் வழியா அந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம கௌரியும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஊர் மக்களும் அந்த ஓல்டு மைன் வழியா நம்மளும் இந்த கிராமத்தை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கையில எடுத்த தங்கத்தை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற நம்ம பிரம்மாவோ கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சுட்டு நீங்க வச்சிருக்க தங்கம் எல்லாமே என்னோடது, அதனால தங்கத்தை கீழே போட்டுட்டு இங்கிருந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கியாலேயே மிரட்டுறாரு. அப்ப அவர் வீல் சேரை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி கொஞ்சம் வரும்போது தரையில இருக்க கல்லு தடுக்கி அவர் வீல் சேர் சரிஞ்சு அவரும் கீழே வந்து அவர் கையில இருக்க துப்பாக்கியும் மிஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லா மக்களும் ஓல்டு மைனை நோக்கி ஓடி போறாங்க. இந்த சமயத்துல இவங்களுக்கு பின்னாடி வர ஸ்வெகேலியோ இவங்க யாருமே டச் பண்ணாம முந்தி போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்தை எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே அவங்கள நோக்கி ஓடி வரதுனால எல்லாம் விலகிடுறாங்க. அவங்கள முந்திக்கிட்டே இவரு முன்னாடி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கௌரியும் பிரதாப்பும் திவாகரோட ஒய்ஃபை மைன்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மைன்ஸ் சைடு ஓட்ட வழியா அந்த பக்கம் குகையில மாட்டி இருக்கிற நம்ம கௌரியோட தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கௌரி பாத்துடுறாங்க. இதனால பிரதாப்போ கௌரி பாட்டிக்கிட்ட நம்ம திவாகரோட ஒய்ஃபை முன்னாடி கூட்டிட்டு வர சொல்றாங்க. பின்னாடி நாங்க வந்துடுறோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஓட்ட வழியா அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ஈவன் அந்த தங்கமா மாறின ஃப்ரெண்டை கூட வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில நம்ம கௌரியோட தம்பி மட்டும் உள்ள இருக்காங்க. இதனால கௌரியோ உள்ள போய் அவங்க தம்பியை வெளியே அனுப்புறாரு. அந்த சமயத்துல மேல இருக்கிற கல்லு விழுந்து அந்த குகையெல்லாம் மூடி இருந்துங்க. இதனால அவங்களோட தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரதாப்போ முன்ன போக சொல்லிட்டு நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு நடுவில் விழுந்த அந்த பாறையை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அங்க வர ரேணுவோ கையில இருக்கிற ஈட்டியை வச்சு அந்த பாறையெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள இருக்கிற கௌரியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் முத அந்த பையன் வழியா வெளியே போற நம்ம ஸ்வகேலிக்கோ பலாயப்படி பேச்சு வந்துருதுங்க. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாமே அந்த பாதையில வெளியே போறதுக்காக வேகமா போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் பின்னாடி வந்துகிட்டு இருக்க நம்ம திவாகரோட ஒய்ஃப்கோ பிரசவ வலி வந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம கௌரியோட பாட்டியோ யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே கண்டுக்காம முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துலதான் மேல இருக்கிற பாறையோ இடிஞ்சு நேரா அவங்க மேல ஒழுங்க வருதுங்க. அப்ப பின்னாடி வர நம்ம கௌரியோட தம்பியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரவுண்டா சேர்ந்து கையை பிடிச்சி தங்கமா மாறுறாங்க. இதனால மேல இருக்கிற பாறையோ அவங்க மேல விழுந்து கீழே இருக்கு திவாகரோட ஒய்ஃபோ காப்பாற்றப்படுறாங்க. இதுக்கப்புறம் ரவுண்டா ஃபார்ம் பண்ணி நின்று அந்த பசங்கள்ல ஒருத்தன் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் பாறை மேல உடையிற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே திவாகர் ஒய்ஃபோட மாமனாரே திவாகர் ஒய்ஃபோட கையை பிடிச்சி அந்த இடத்துல தங்கமா மாறி மேல விழுகிற பாறையை காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் பாறை மேல இடிஞ்சு விழுகிற மாதிரி தெரியுதுங்க. உடனே அதை பாக்குற இன்னும் 2-3 பேர் சேர்ந்து அந்த தங்கமா நிக்கிறவங்க மேல ஏறி ரவுண்டா ஃபார்ம் பண்ணி அவங்களும் காப்பாத்துறாங்க. இப்படி வரிசையா அவங்க உழுக இவங்க மேல ஏறி கிட்டத்தட்ட 20-25 பேர் ஃபார்ம் பண்ணி மொத்தமா காப்பாத்தி அது மேல இருக்கிற பாறை மொத்தமா கீழே விழுந்துருது. ஆனா அடியில இருக்கிற திவாகர் ஒய்ஃப் மட்டும் சேஃபா இருக்காங்க. இந்த சமயத்துலதான் நம்ம கௌரி பிரதாப் ரேணு அங்க நுழையிறாங்க. அப்ப நம்ம திவாகர் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பேர் ட்ரை பண்ணிருக்கத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த சமயத்துல திவாகரோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்து குழந்தையும் பிறந்திருந்துங்க. ஆனா அந்த குழந்தைய தொட்டா தங்கமா மாறின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் ஒய்ஃபோ பயத்தோட இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா மக்களுமே நாங்க தப்பெல்லாம் வந்துட்டோம், குபேரா இல்ல மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இதனால அந்த நேரத்துல அங்க மழை பொய்யுதுங்க. அப்ப மழை பொழியும் போது அந்த ஓட்ட வழியா நேரா அந்த மழை தண்ணி வந்து கீழே இருக்க குழந்தை நிலப்படுது. அதுக்கப்புறம் திவாகரோட ஒய்ஃபோ அவங்க குழந்தைய தொடும் போது அவங்க தங்கமா மாறல. இதுக்கப்புறம் மழை தண்ணி அங்க தங்கமா நிக்கிறவங்க மேல பட்ட உடனே அவங்களும் நார்மலா மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் பழையபடி எல்லாருக்கும் பேச்சும் வந்துருதுங்க. இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த கிராமமே மரம் செடியெல்லாம் வளர்ந்து பழையபடி பசுமையா ஆயிருதுங்க. இந்த சமயத்துலதான் பெரிய கார்பரேட் ஓனரா இருக்கிற நம்ம விஜய் தேவர்கொண்டாவோ அவங்க ஆத்தரோட அங்க வராரு. அவரும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட உங்க இடத்துல நிறைய தங்கம் இருக்கு, அது மூலமா உங்க வாழ்க்கையே மாற போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களும் அது எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்ப விஜய் தேவர்கொண்டாவோ கீழே இருக்கிற சின்ன செடியை மிதிக்க போறாரு. அதை பாக்குற கௌரியோட தம்பியோ அதை மிதிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதையும் மீறி இவர் மிதிச்சிடுறாருங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க பாட்டு போட்டு விட்டவனே இவரு கண்ட்ரோல் பண்ண முடியாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காருங்க. இதுக்கப்புறம் அவங்க கூட வந்தவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவராலையும் இவர் டான்ஸ் ஆடுறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இனிமேல் நான்
செடியை மிதிக்க மாட்டேன், டான்ஸ் ஆடுறதை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் கூட வந்தவங்களே டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம விஜய் தேவரகொண்டாவை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப அங்க நிக்கிற நம்ம கௌரி, பிரதாப், ரேணு மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.